வார்த்தைக்காக சிறிய ஜெபத்தோடு செல்வோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை ஆசீர்வதிங்கப்பா. இதோட பேசுங்க. இது மட்டும் நடத்தி வந்திருக்கிறேன். இனிமேல் நடத்துங்க. இந்த நல்ல மாதிரி பெண்களும் தேவ வசனத்தை கேட்கும்படி நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஐயா. நாங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் தேவனுடைய அறிந்து கொள்வதற்கு உடைய வசனங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. ஆகவே வார்த்தையை பெண்களோடு பேசுங்க. அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஜீவனுள்ளதே. அது பேசும்போது உண்மை மாத்திரமல்ல, எங்களுடைய நிலைமையை அது சுட்டி காட்டுகிறது, எங்களை பக்குவப்படுத்துகிறது. ஆகவே கிருபையுள்ள வசனத்திற்கு ஒப்புக் கொடுத்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என்னோட தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். தேவனுடைய வீட்டிலே நீ நடக்க வேண்டிய வகையை அறிய வேண்டும் என்று பவுல் சொல்கிறார். தீமோத்தேயுக்கு எழுதும் போது, ஏன் இந்த நிறுவனத்தை நான் எழுதுகிறேன் என்றால், நான் நேரிலே வந்து தேவனுடைய வீட்டிலே நீ எப்படி இருக்க வேண்டும், தேவனுடைய வீட்டிலே எப்படி நீங்க வாழ வேண்டும், தேவனுடைய வீடு எப்படிப்பட்டது, அதை விட டிசிப்ளின் உள்ள ஒரு வீடு, அந்த வீட்டிலே இருக்கிற அங்கத்தவர்கள் நீங்களும் நாங்களும், அந்த வீட்டிலே அங்கத்தவர்களாக இருக்கிற நீங்களும் நானும் எப்படி ஒரு டிசிப்ளின் உள்ள மக்களாக வாழ வேண்டும் என்று ஒழுங்கை நான் நேரில் வந்து உங்களுக்கு போதிக்கலாம் இருந்தேன். இருந்தாலும் நான் ஒருவேளை வருவதற்கு தாமதமாகிவிட்டால், நீங்கள் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய விதத்தை, தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீங்கள் அறிந்து விடாமல் போய்விடக்கூடாது. அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால நான் வரும்போது வருங்காலங்களை பேசிக் கொள்கிறேன். இப்பொழுது நிருபத்தின் மூலமாக எழுதி அனுப்புகிறேன். தேவனுடைய வீட்டிலே நீங்க எப்படி வாழ வேண்டும். அவ்வளவு ஒரு அருமையான ஒரு ஆலோசனை இல்லையா தேவன் நம்ம கொடுத்திருக்கிறார். சும்மா நம்ம ஆண்டவர் வச்சு போட்டு ஏதோ அவர்கிட்ட விட்ட சொல்லுவாங்க ஊர்ல இல்லையா, அப்படி விட இல்லையா ஆண்டவர். நம்ம ஒரு டிசிப்ளின் உள்ள ஒரு நல்ல ஒரு பண்புள்ள மக்களா இதை உருவாக்கி கொண்டிருக்கிறார். சோ அப்படிப்பட்ட ஒரு ஆலோசனையை தேவன் இந்த பகுதியில் கொடுக்கிறார். ஆகவே அதை இன்றைய நாள் உங்கள் மத்தியிலே நான் பேச இருக்கின்றேன். தேவனுடைய வீட்டிலேயே நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற காரியத்தை இன்றைய நாளிலும் நாங்கள் உங்கள் மத்தியில செய்தியை கொடுத்து உங்களுக்காக கடைசியிலே ஆசீர்வதித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சோ அதற்கு முன்பதாக கடந்த நாட்களில் நாங்கள் பார்த்தோம், என்னத்தை குறித்து பார்த்தோம்? நியாயப்பிரமாணத்தின் நோக்கத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம். நியாயப்பிரமாணத்தின் இலக்கை குறித்து கடந்த நாட்களில் நாங்கள் பார்த்தோம். நியாயப்பிரமாணம் ரெண்டு நிலையில அது வெளிப்படுகிறது. ஒன்று கிரியை பிரமாணம், இன்னொன்று அந்த கிரியை பிரமாணத்துக்கு பின்பதாக ஆவிக்குரிய சத்தியங்கள் மறைந்து இருக்கின்றன. ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மாம்சத்தில் வெளிப்பட்டு அந்த கிரியை பிரமாணத்தை நிறைவேற்றி அதன் பின்பதாக இருக்கிறதான ஆவிக்குரிய சத்தியங்களை இன்றைக்கு நம்முடைய இறுதியவாகிய பலகைகளை எழுதியிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு ஆவிக்குரிய பிரமாணத்தை உடையவர்களாய் நீங்கள் நானும் பரிசுத்தாவின் நிறைவோடு இருந்தால் மாத்திரமே இந்த உலகத்திலே தேவனுக்காய் வாழ முடியும் என்ற காரியங்களை, அதிலும் அந்த பிரமாணங்களை 4 நிலைகளிலே நேற்றைய நாளிலும் பிரித்து பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார். முதலாவது பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? ஆபிரகாமுக்கு தேவன் வாய்ப்பேச்சின் மூலமாய் கொடுக்கிறார். முதலாக பிரமாணங்களை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாய்மொழியாக கொடுத்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இரண்டாவது, தேவனே எழுதி கற்பனையில் எழுதி தேவனே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே மூலமாய் கொடுத்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். முதலாவது பிரமாணம் ஆபிரகாமுக்கு தேவன் வாய்ப்பேச்சினாலே கொடுத்தார். இரண்டாவது, தேவனே எழுதி மோசே மூலமாய் கொடுத்தார். மூன்றாவது, பிரமாணத்தை மோசே மூலமாய் எழுதி தேவன் ஜனங்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதைத்தான் நான் சொல்லுகிறேன், 4-5 புத்தகங்கள் அடங்கிய நியாயப்பிரமாண புத்தகங்கள். அதன் பின்பதாக இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிரமாணம் என்ன? ஆவியின் பிரமாணம். அதாவது இன்றைக்கு தேவன் பிரமாணத்தை வாய்ப்பேச்சினாலே அல்ல, கற்பனைகளை அல்ல, சுருளிலே அல்ல, இன்றைக்கு நம்முடைய இருதயமாகிய பலகையிலே தேவன் நம்முடைய பிரமாணத்தை எழுதி இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஆகவே இன்றைக்கு ஆவிக்குரிய பிரமாணம் நம்முடைய இருதயங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பிரமாணம் தான் இன்றைக்கு நம்மை இந்த உலகத்திலே வழிநடத்திக் கொண்டிருக்கிறது. தோழாண்டால் நியாயப்பிரமாணம் என்ன அர்த்தம்? இலக்கை அடைய செய்தல், இலக்கை அடைய செய்தல். ஆகவே நம்மை ஒரு இலக்கை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த இலக்கை அடைவதற்கு தேவனுடைய நியாயப்பிரமாணம்
நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அந்த நியாயப்பிரமாணத்தின் இலக்கு என்ன? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு தேவன் தன்னை வெளிப்படுத்துவது. தோரா என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? சிலுவையில் அடிக்கப்பட்டு தேவன் தம்மை வெளிப்படுத்துவது. இதுவே நியாயப்பிரமாணமாக இருக்கிறது. ஆகதான் இயேசு சொன்னார், நியாயப்பிரமாணங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் என்ன குறித்து சாட்சி கொடுக்கின்றன என்று சொல்லி. ஆகதான் பவுல் சொல்கிறார், நியாயப்பிரமாணம் கிறிஸ்துவண்டையில நம்மை வழிநடத்துகிற உபாத்தியராய் அது இருக்கிறது. ஆகவே இவ்வளவு ஒரு மேன்மை நியாயப்பிரமாணத்தை கொண்டு, அந்த நியாயப்பிரமாணத்தை எவர்கள் நேசிக்கிறார்களோ அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள்? புத்திமான்களாய் இருப்பார்கள். அவர்கள் தங்களுடைய வழியிலே ஜெயமுள்ளவர்களாய் இருப்பார்கள், வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வார்கள். அது மாத்திரமல்லாமல் அவர்கள் மிகவும் ஒரு புத்திமான்களாய் இருப்பார்கள் என்று சொல்லி நேற்றைய நாளிலும் நாங்கள் பார்த்தோம். கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதமாய் அந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கின்றார். சோ இதை தொடர்ந்து இன்றைய நாளிலும் என்னத்தை நாங்கள் பார்க்க போகிறோம்? தேவனுடைய வெற்றியில் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்றால் இது நமக்கு ஒரு அடிப்படை சத்தியம். காரணம், ரட்சிக்கப்படுகிறவர்களை தேவன் அனிதன் எங்கே கூட்டி சேர்க்கிறார்? தேவனுடைய வீட்டில் கூட்டி சேர்க்கிறார். தேவனுடைய வீட்டிலே தேவன் நம்மை கூட்டி சேர்க்கிறபடினால் தேவனுடைய வீட்டிலே வாழ்கிற நீங்கள் நான் எப்படி இருக்க வேண்டும் என்ற முறையை நாங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? கற்றுக்க வேண்டும். எப்படி வாழலாம் என்ற ஒரு முறை நமக்கு தெரிய வேண்டும். அது தெரியாமல் என்ன செய்ய முடியாது. புரிந்து கொள்ளபடியாக இன்றைய நாளில் அந்த செய்தி மூலமாக நம்மை தகுதிப்படுத்துவார்கள். காரணம், ரட்சிக்கப்படுவதற்கும் என்பதாக உலகத்திலே நாங்கள் வாழ்ந்தோம். உலகத்தின் முறைமையில நாங்கள் பழக்கப்பட்டோம். உலகத்தின் முறைமையில எப்படி வாழ்ந்துட்டு போனோம். ஆனால் அந்த வாழ்வில கூட நமக்கு ஒரு கட்டுப்பாடுகள் இருந்தது. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு வீட்டையும் நாங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு விதமான கட்டுப்பாடுகளிலே பிள்ளைகளை வளர்க்கிறதே அல்லது குடும்பத்தை நடத்துகிறதே நாங்கள் பார்க்கிறோம். அந்த கட்டுப்பாடுகளை மீறும் போது பெற்றோர்கள் அதிகமாக நம்முடைய குடும்ப கௌரவம் என்ன என்று சொல்வார்கள். எடுத்த வீட்டுக்கு இப்படி பண்ணிட்டியப்பா, நம்ம குடும்ப கௌரவம் என்ன என்றால், உலகத்தில் இருக்கிற ஒரு வீட்டுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு கௌரவம் இருக்கிறது. ஒரு நேர்த்தியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், சுமையா இருக்க வேண்டும், உத்தமமா இருக்க வேண்டும், சாட்சியா இருக்க வேண்டும். உலக குடும்பத்துக்கு இவ்வளவு கௌரவம் இருக்கும் என்றால் தேவனுடைய குடும்பத்துக்கு எவ்வளவு கௌரவம் இருக்கும்? ஆமென் சொல்லுமா? அது ஒரு விசேஷித்தது. பாருங்க, நாங்கள் தேவனுடைய குடும்பமாய் இருக்கிறோம் இல்லையா? நீங்களும் நானும் தேவனுடைய குடும்பம். நாங்கள் எல்லோரும் சேர்ந்துதான் தேவனுடைய சபையா இருக்கிறோம். சபை என்பது ஆலயம் என்பது கட்டிடம் கிடையாது. நாம் இணைந்துதான் தேவனுடைய சபையா இருக்கின்றோம். அதனால அந்த சபையில் இருக்கிற நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று பவுல் அதை தெளிவாக சபைக்கு போதிக்கின்றார். இன்றைக்கு அது இந்த சத்தியத்திலிருந்து தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அது நிச்சயமாய் நம்முடைய ஆவிக்குரிய பலத்த ஒரு ஆசீர்வாதமாய். நீங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க, வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வு ஜெயமுள்ளவர்களா இருக்கிறீங்க. ஆனால் அங்கங்க ஒரு சில பலவீனம் குறைகள் இருக்கும் சொன்னால் அதை ஆண்டவர் சீர்படுத்துகிறார். நேற்றைய நாளுக்கு அநேக சத்தியங்களை பார்த்தோம். ஆண்டவர் வருகையின் காலங்களை குறிச்செல்லாம் நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம் இல்லையா? எந்த காலங்களை ஆராய்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பவுல் மாத்திர அப்போஸ்தலர்கள் மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் அந்த பிரசங்கத்தில் சொல்லி இருக்கிறார். காலத்தை அறிந்து கொள்ளாமல் போனதுனால இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? சத்துருடைய கரங்களிலே அகப்பட்டார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். காலத்தை அறியாததுனாலே நீங்கள் சத்துரு உங்களை சிறைப்படுத்திக் கொண்டார் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே காலங்களை நாங்கள் நிதானித்து அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு ஞானம் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல போதனைகளை இந்த நாட்களில் வெளிப்படுத்தி அதை ஊழியக்காரர்கள் மூலமாய் போதித்திருக்கிறார். ஆகவே அவைகளை அறிந்து கற்றுக்கொண்டு நாங்களும் தேவனுக்கு ஏற்ற நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு அவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட அநேக சத்தியங்களை நேற்றைய நாளிலே நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம். உபவாச நாளா இருந்தபடினால அநேக நேரம் எடுத்து நாங்கள் அவைகளை ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். சரி, ஏன் இவைகளை அதிகமாக நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்? ஒரு சாட்சியை நான் சொல்ல விரும்புகின்றேன். நேற்றைய நாளிலும் உபவாசத்துக்காக நான் புறப்படும் போது எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்தது. கூடுதலாக நான் அதிகமாக இந்த ஆரம்ப நாட்கள்ல நேரங்கள்ல அதிகமாக போன் எடுப்பது கிடையாது. வாட்ஸ்அப்ல மெசேஜ்கள் வந்தாலும் பார்ப்பதில்லை. முக்கியமானவருடைய ஏதாவது மெசேஜ் வந்தால் முக்கியமான காரியமா இருக்குமோன்னு சொல்லி நான் சிலைகளை பார்ப்பதுண்டு. இருந்தாலும் அன்றைக்கு
ஒரு மெசேஜ் வந்து நான் பார்த்தேன். பார்த்தபோது அந்த நபர் எனக்கு அனுப்பியிருந்தார். எப்படி என்று சொன்னால் அவர் விசுவாசி. உங்களுக்கு ஒரு நபரை அறிமுகப்படுத்த விரும்புகின்றேன். என் வீட்டுக்கு ஒரு நபர் வந்தார். என் வீட்டிலே இப்பொழுது அவரை தங்க வைக்கிற அளவுக்கு வீட்டில் வசதி போதாமல் இருக்கிறது. அதனால உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன், அவரை உங்கள் வீட்டில் என்னுடைய வீட்டுக்கு நான் எடுக்கும் வரைக்கும் அவர் உங்கள் வீட்டிலே தங்க வைக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அந்த நபர் யார் என்று சொன்னால் அவர் இயேசு கிறிஸ்து. இவரை உங்கள் வீடுகளிலே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் ஏற்றுக்கொண்டால் 20 நபர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இப்ப விளங்கி இருக்கும் அனுப்பினவர் யார் என்று 20 நபர்களுக்கு இதை நீங்க ஷேர் பண்ண வேண்டும். இதை நீங்க ஷேர் பண்ணாவிட்டால் என்னை மறுதலிக்கிறவனை நானும் பிதாவும் பின்பதாக மறுதலிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி பாருங்க, வேத வசனத்தை வச்சு பிசாசு பயங்கரமா கிரியை செய்து இருக்கிறாங்க. ஜனங்களை எப்படி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். நான் மெசேஜே போடுவதில் அன்றைய பார்த்தோன்னு எனக்கு கோபம் வந்துச்சு. உடனே மெசேஜ் போட்டு விட அந்த நபருக்கு, தயவு செய்து இனிமேல் இப்படிப்பட்ட செய்திகளை எனக்கு அனுப்ப வேண்டாம். காரணம், நான் ஒன்றும் யோசியக்காரன் கிடையாது. யோசியத்தை நம்புவதற்கு நான் யோசியக்காரன் அல்ல. நான் ஜீவனுள்ள தேவனை நம்பி அவருடைய வார்த்தைகளை, அவருடைய கற்பனைகளை கை கொள்கிறவன், அவருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கையாக இருக்கிறவன். ஆகவே அவருடைய ராஜ்யத்தை நீதியை தேடுகிறபடியால் கர்த்தர் என்னை எப்போதுமே ஆசீர்வதித்திருக்கிறார். அதனால இப்படிப்பட்ட யோசியத்தை நம்பி நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு தேவன் என்னை வைக்கவில்லை. ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்கு அனுப்ப வேண்டாம் என்று சொல்லி அந்த விசுவாசிக்கு அனுப்பி விடுறது. வந்துட்டு சேர்ச்சுக்கு வந்துட்டு திரும்பி வீட்டை போயிட்டு அதை பார்த்தபோது அந்த நபர் எனக்கு எழுதினார், ஒரு உண்மை சத்தியத்தை எனக்கு புரிய வைத்து விட்டீர்கள். நான் அனுப்பினதுக்காக என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய வறுமை இப்படிப்பட்ட நம்பிக்கைகளை, இப்படிப்பட்ட கிரியைகளை நம்ப வைத்து விட்டது. ஆகவே என் வறுமை நீங்க எனக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள் என்று சொல்லி எனக்கு திருப்பி பதில் அளித்திருந்தார்கள். சரி, பரவாயில்ல, அவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணி கொண்டேன், நீங்களும் முடித்தால் ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். சோ இப்படி அநேக செய்திகள் நமக்கு வாட்ஸ்அப் அப்படி இப்படி எல்லாம் வரும். அதனால வரும்போது நாங்கள் அதை குறித்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா அப்படிப்பட்ட இதுல 2 காரியம். ஒன்று, ஒரு சிலர் பணம் சம்பாதிப்பதற்காக கிறிஸ்தவர்களுக்கு முக்கியமான ஒரு செய்தி போனால் நிச்சயம் உலகம் எங்கும் போகும் என்று அநேகருக்கு தெரியும். அதனாலதான் ஆப்கானிஸ்தான்ல 200 மிஷனரிகள் இந்த இரவு கொல்லப்பட போகிறார்கள், இத்தனை சபைகள் அழிக்கும்படியாக தீர்மானம் எடுத்திருக்கிறார்கள், அல்லது இந்த தேசத்தில் எப்படிப்பட்ட காரியம் நடக்க போகிறது, அல்லது இன்னாருக்கு ஒரு வியாதி, அவர் மிகவும் கடுமையான சீரியஸ், அவருக்கு அப்படி ஒன்றும் இருக்காது, சும்மா சாதாரண வியாதியா இருந்திருக்கும், கடுமையா சீரியஸாக இந்த ஹாஸ்பிடல் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார், இவருக்காக ஜெபம் பண்ணுங்கள். இப்படி பல செய்திகள் வரும். அதுக்கு காரணம் அதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஷேர் பண்ண வேண்டும் என்பது. ஏன்னா ஒரு ஷேருக்கு எவ்வளவு கிடைக்குது, நம்மளுக்கு 8 ரூபாய் கிடைக்கிறது, இந்தியன் ருபீஸுக்கு 8 ரூபாய் கிடைக்குது ஏதோ ஷேர் பண்ணும்போது. அதனால என்ன செய்கிறார்கள், இப்படிப்பட்ட ஷேர் பண்ணி அநேகர் சம்பாதிக்கிறார்கள். அண்மையில ஊழியக்காரோட பேசும்போது பாஸ்டர் இந்தியாவில் படுமோசம், நம்ம செய்திகளையே முக்கியமான கட்டங்களை அவங்க கட் பண்ணி எடுத்து அதை கிரியேட் பண்ணி அதை அனுப்பினால் எவ்வளவு ஜனங்கள் இன்ட்ரெஸ்டாய் பார்ப்பார்கள் என்ற ரீதியில அதையே கிரியேட் பண்ணி இன்றைக்கு அதை ஷேர் பண்ணி விடுகிறார்கள். அது பல லட்சம் பேருக்கு அப்படி பார்க்கும்போது பல லட்சம் பேர் அதை பார்த்து விடுகிறார்கள். சோ இப்பொழுது நான் யூடியூப்ல கூட வருவதில்லை என்று சொன்னார். ஏனென்றால் இப்படி பணம் சம்பாதிப்பதற்காக பலர் அநேக குறுக்கு வழிகளிலே செயல்படுவதனாலே முன்னுக்கு பின்னுக்கு பார்க்காமல் ஒரு கட்டத்தை மாத்திரம் கட் பண்ணி எடுப்பார்கள். எடுத்தால் அது ஏதோ ஒரு பார்ப்பாய் பேசுகிறது போல் அதுக்கு வார்த்தை காணப்படும். அது முன்னுக்கு என்ன சொல்லப்பட்டது, பின்னுக்கு என்ன சொல்லப்பட்டது என்றதை அவர்கள் அதுல இணைப்பது கிடையாது. இதனால அநேகருடைய ஊழியக்காரருடைய சாட்சிகள் கூட இழக்கப்படுகிற சூழ்நிலை இருக்குன்னு சொல்ல, இப்படி அநேக நிலைகளை நாங்கள் பார்க்கிறோம். நான் சொல்லுகிறேன் என்றால், தேவனுடைய வீட்டுக்குள்ளே வந்ததன் பின்பதாக தேவனுடைய வீட்டில நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற முறைமை என்று தெரிவதில்லை. தெரியாதபடியினாலே அநேகர் தப்பாய் நடக்கிறார்கள். ஆனா நீங்களே நானும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்த நாங்கள், தேவனுடைய வீட்டிலே கூடி இருக்கிற நாங்கள், தேவனுடைய சபையாக இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் இருக்கிற நீங்களும் நானும் ஒழுங்கு கிரைமாய் நேர்த்தியாய் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னும் அதில் நாங்கள் பக்குவப்படுவதற்கு
தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவார்கள். இன்னும் அதிலே நாங்கள் வளருவதற்கு, அதிலே பலப்படுவதற்கு இந்த வசனங்கள் நமக்கு கிருபை பாராட்டுவதா. ஏனென்று சொன்னால் இந்த வசனத்தை சொல்லும் போது தொடர்ந்து வாசிங்க இந்த வசனத்தை. நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. அந்த வீடு எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஜீவனுள்ள தேவனுடைய சபையாக சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. உலகம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இந்த உலகத்துல உண்மைக்கு சாட்சியா இருப்பது தெரியுமா? திருச்சபை. தேவன் இந்த உலகத்துல உண்மைக்கு யதார்த்தத்துக்கு சாட்சியாக வைத்திருப்பது அவருடைய திருச்சபை. அவ்வளவு ஒரு மேன்மை. ஒட்டுமொத்த உலகத்துக்கே தேவனுடைய ஒரு உண்மை தத்துவத்துக்கு, ஒரு யதார்த்தத்துக்கு சாட்சியாக இந்த திருச்சபையை வைத்திருப்பார் என்றால் எவ்வளவு ஒரு மேன்மை திருச்சபைக்கு இருக்கிறது. ஆகவேதான் பவுல் இப்ப மேன்மையோடு கூட இந்த உலகத்திலே சபையை தேவன் ஸ்தாபித்திருக்கிறபடினாலே அந்த சபை அழகான கட்டிடம் அல்ல, அந்த சபையில் இருக்கிற நீங்களும் நானுமே. ஆகவேதான் நாங்கள் அந்த சபையில இருக்கும் போது எப்படிப்பட்டவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற முறைமை நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அது தெரியாததுனாலே நான் முதலில் சம்பவம் சொன்னேன் இல்லையா, ஒரு செய்தியை எனக்கு அனுப்பியிருந்தார்கள். அதுக்கு காரணம் என்ன? தேவனுடைய சபையில இணைக்கப்பட்ட நாம் எப்படிப்பட்ட ஒரு மேன்மை உள்ள ஜனங்கள், எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு ஜனங்கள், எப்படி நம்ம ஜெபத்தையே கேட்கிற அளவுக்கு தேவன் கவனமா இருக்கிறார், அப்படிப்பட்ட ஒரு ஸ்டாண்டர்ட்ல தேவன் நம்மை வைத்திருக்கிறார் என்ற உண்மை அவர்களுக்கு புரியவில்லை. புரிந்திருந்தால் இப்படிப்பட்ட ஒரு தவறான ஒரு அஞ்சன காரியங்களுக்கு, ஜோசியங்களுக்கு என்ன செய்திருக்க மாட்டார்கள், தங்களை விற்று போட்டு இருக்க மாட்டார்கள். சோ ஆனா நீங்களும் நானும் அப்படி அல்ல. நாம் ஜீவனுள்ள தேவனை நன்கு அறிந்திருக்கின்றோம். அவருடைய சமூகத்துல அவர் மீது உறுதியான ஒரு நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கின்றோம். அதை இன்னும் பலப்படுத்துவது தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆகவே திருச்சபை உண்மைக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. அப்படியே அந்த உலகத்திலே நீங்கள் போகும்போது, உங்களை பார்க்கும்போது ஒரு உண்மை யதார்த்தத்தை உலகம் அறிந்து கொள்ளணும். வாழ்க்கையென்றால் என்னென்று சொல்லி உங்களை பார்க்கும்போது இந்த உலகம் என்ன செய்யணும், அறிந்து கொள்ளணும். சந்தோஷம் என்றால் என்னென்று சொல்லி இந்த உலகம் உங்களை பார்க்கும்போது அறிந்து கொள்ளணும். மனமகிழ்ச்சி என்றால் என்னென்று சொல்லி உங்களை பார்க்கும்போது இந்த உலகம் அறிந்து கொள்ளும். உபத்திரவங்கள் பாடுகள் மத்தியிலே எப்படி நாங்கள் மனநிறைவோடு வாழ்வது என்பதை உங்களை பார்க்கும்போது அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லா உண்மையும் உங்களுக்கு எனக்குள்ள தேவன் வைத்திருக்கிறார். ஒரு மகிமை உள்ள பாத்திரங்கள் இந்த உலகத்தில் நம்மை நடமாட வைத்திருக்கிறாங்க இல்லையா? சிந்திச்சு பாருங்க, அதை சிந்தித்துக் கொண்டு நடந்து பாருங்க. ஒரு நாள் ரோட்ல நடக்கும் போது இந்த உலகத்துக்கே நான் தான் ஐயா என்னன்னு சொல்லலாம், ஒரு முன்மாதிரி போபில் சொல்லுவாங்க ஜார்மன் இல்லையா, இந்த உலகத்துக்கே நான் தான் ஐயா போபில், ஒரு முன்மாதிரி. இவ்வளவு ஒரு பாக்கியவான். சொல்லுகிற செங்கற்கால் சொல்லுகிற கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம். பாடம் பாக்கியம் பாக்கியம். இந்த அருமையான நாளில இந்த உறவை பலப்படுத்துவதற்கு, இந்த உண்மையை நமக்குள்ள பலப்படுத்துவதற்கு அநேக சத்தியங்களை வேதத்தில் நாங்கள் ஆராயலாம். எல்லாவற்றையும் நம்மாலே ஆராய முடியாத அநேக காரியங்களை நீங்களே நானும் அறிந்திருக்கின்றோம். ஆனா இன்றைக்கு விசேஷம் இன்றைக்கு ஒரு திருப்பதிக்குள்ளே நாங்கள் போக போறோம் இல்லையா? இன்றைக்கு சபையில விசேஷமாக தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை எப்படி நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார்? அந்த ஆசீர்வாதத்தை பல நிலைகளிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி பல நிலைகளில் கொடுக்கப்பட்ட அந்த நன்மைகளை, அந்த ஜீவனை, அந்த ஆசீர்வாதத்தை ஒரு சில வழிகளின் மூலமாய் கொடுக்கப்பட்டவைகளை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாயிருக்கும். திருச்சபையை நாங்கள் எடுத்துக்கொள்ளும் போது
விசேஷமாய் திருச்சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மேன்மை என்னன்னு சொன்னால், அநேகராய் இருக்கிற நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? ஒருவராய் இருக்கின்றோம். நாங்கள் கூடி வரும்போது அநேகராய் இருந்தாலும் ஒரே வாயினாலே என்ன செய்யணும்? தேவனை ஆராதிக்கணும். ஒரே வாயினாலே தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். எப்படி அந்த ஒரே வாயினால? அநேக வாய்கள் இல்லவா? அப்படி வரும். பாருங்க, ஆவிக்குரிய ரீதியில அநேகரா இருக்கிற நாங்கள் ஒன்றாய் கூடி வரும்போது அவயவங்களாக்கப்படுகிறோம். அவயவங்களாக்கப்படும் போது நாங்கள் ஒன்றாய் கூடி ஒருமனப்பட்டு தேவனை துதிக்கும் போது ஒரு வாயினால தேவனை துதிக்கிறோம், கிறிஸ்துவின் சரீரத்தில். அல்லேலூயா. இந்த உண்மையை நீங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் ஆராதனையில நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். எல்லோரும் ஒரே சிந்தை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு மனதாய் தேவனை ஆராதிக்க வேண்டும். எல்லோரும் ஒரே குரலில, ஒரே சிந்தையில, எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களாக தேவனை ஆராதிப்போம் என்று சொல்லுகிறோமே. ஏன் தெரியுமா? அப்பொழுதுதான் ஒரே வாயாய் மாறுகிறோம். ஒரே வாயாய் மாறுகிறோம். ஒருத்தர் ஆவியிலும் ஒருத்தர் மாம்சத்துல நாங்கள் நிற்கப்படாது. சேர்ச்சுக்கு என்டர் பண்ணும் போது அந்த பிரசன்ன நம்ம இறங்கிடும். சேர்ச்சுக்கு வெளியில நீங்க ஒருவேளை வேற வார காரியங்களை கருத்துட்டு வந்தாலும் சேர்ச்சுக்கு உள்ள வந்துட்டோட பாருங்க, உங்களுக்கு உங்களை அறியாமல் ஒரு பயபக்தி வரும். உங்களை அறியாமே ஒரு ஒரு தேவனை குறிச்ச எண்ணங்கள் வேற சித்திகள் அப்படியே உங்களோட வாழ்க்கையில அப்படியே அகன்று போய் ஒரே எண்ணம் வருகிறது பாருங்க. அதெல்லாம் வீட்டில இருந்து ஜெபம் பண்ணிட்டு வர்றீங்க. ஆண்டவரே, இன்னைக்கு நான் ஆலயத்துக்கு போறேன், உண்மை ஆராதிக்க போகிறேன், உங்களோட பிரசனம் என்னோடு இருக்க வேண்டும், உங்களுடைய ஆவியாளரை வழி நடத்த வேண்டும். எல்லாம் ஜெபம் பண்ணி வரீங்கன்னா நம்புறேன். சோ அப்படி ஜெபம் பண்ணி வரும்போது இந்த சபைக்குள்ள என்டர் பண்ணும்போது அந்த அபிஷேகம் இறங்க ஆரம்பிக்கும். உங்களை அறியாம அந்த அபிஷேகம் இறங்கிடும். அந்த அபிஷேகம் இறங்கிட்டால் ஆராதனை என்று வரும்போது உங்களால வேற மைண்டுக்குள்ள உங்களால போக முடியாது. வேறொரு காரியத்தை உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. வேறொரு காரியத்தை நீங்கள் அந்த நேரத்தில் சிந்தித்துக் கொண்டு அது நடக்குமோ இது நடக்குமோ சொல்லி நீங்க ஊசலாடி கொண்டு இருக்க மாட்டீங்க. அப்படியே மெய்மறந்து என்ன செய்ய வைக்கின்றோம்? அப்படியே தேவனை ஆராதிக்க வைக்கின்றோம். அப்படி ஆராதிக்கும் போது பவுல் சொல்லுகிறார், ஒரே வாயினாலே தேவனை நாங்கள் என்ன செய்கிறோம்? மகிமைப்படுத்துகிறோம். அப்படி மகிமைப்படுத்தும் போது அந்த கிறிஸ்து சரீரத்தில் நீங்கள் நானும் அங்கமாக இணைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆராதனையை செய்துவிட்டு, அந்த ஆராதனையை முடித்துவிட்டு நீங்கள் வெளியில உலகத்துக்குள்ளே போகும்போது நீங்கள் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க. அந்த ஆராதனை தான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இந்த இடத்துல வருகிறோம் இல்லையா? அந்த ஆராதனை தான் அடுத்த 6 நாட்களும் இந்த உலகத்துக்குள்ளே நாங்கள் வாழ போற நாட்களுக்கு ஒரு பவர், எனர்ஜி. அதான் ஆராதனை மிக முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில. ஆராதனை லீடர்கள் மிக முக்கியம். நல்ல உபவாசங்களை இருந்து ஜெபித்து ஆராதித்து வந்து இந்த இடத்துல வந்து நின்று, ஏன் அவர்கள் அந்த பிரசன்னத்துக்குள்ள ஜனங்களை நடத்துகிறவர்கள். தேவனை வீட்டிலே வரும்போதே இன்னைக்கு ஆண்டவரே என்னை நான் வெளிப்படுத்த கூடாது, நாம் மறைக்கப்பட வேண்டும். நீங்க மாத்திரம் இல்லை, நானும் தான். பேசி போட முடியல, செய்தியில இருக்கிறது. ஆண்டவரே நீ வெளிப்பட வேண்டும், உண்மை மகிமைப்படுத்த வேண்டும். என்னுடைய ஆராதனை, என்னுடைய பாடல்கள் எல்லாம் பரலோகம் களி கூறத்தக்கதாக, நீர் மகிமைப்படத்தக்கதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தேவ சமூகத்தில் என்ன செய்கிறோம்? முடிந்தால் அதற்கு முன்பதாக உபவாசத்தில் இருந்து அல்லது தேவ ஜெபத்தில் இருந்து வாசத்தை இருக்க முடியும்னா ஜெபத்தில் இருந்து, ஆண்டவரே நான் நாளைக்கு ஆராதனை செய்ய போறேன். ஆண்டவரே சபை நடுவில் ஒன்று ஜனங்களை, உம்முடைய மந்தைகளை, உம்முடைய தேவனே ஆண்டவரே அவயவங்களை அந்த பிரசன்னத்துக்கு நேராக நான் கொண்டு வர வேண்டும். ஆண்டவரே அந்த பொறுப்பு இன்றைக்கு நாளைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆண்டவரே ஆகவே கிருபதாரம் என்று சொல்லி பயத்தோடு நடுக்கத்தோடு என்ன செய்யறோம்? தேவ சமூகத்திலே ஜெபித்து அந்த பிரசன்னத்தோடு உடைந்து வந்து நான் நின்று கர்த்தரை துதிப்போமாக, அவரை கொண்டாடுவோமாக என்று சொல்லும்போது தேவன் அந்த பிரசன்னத்துக்கு இறங்கி வருகிறார். அந்த ஆராதனையில நாங்கள் நிரம்ப ஒருவேளை நமக்கு சரீரங்கள் பலவீனங்கள் இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம், நீங்க நல்ல அனைவருடைய வாழ்க்கை அனுபவம் இருக்கலாம். வீட்டிலிருந்து வரும்போது பலவீனத்தோடு சோர்வுகளோடு சரீர உற்சாகமற்ற தன்மையோடு நீங்க வருவீங்க. இங்க வந்து அப்படி ஆவில நிரம்பி துதிக்க வெளிக்கிட்ட பின்னதாக உங்க சரீரத்தில் இந்த பலவீனங்களே காணப்படாது. ஆமீன் சொல்ல முடியும். அநேகருடைய வாழ்க்கையில அந்த அனுபவம் இருப்பது நான் நம்புகிறேன். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த பிரசன்னம். அந்த பிரசன்னம் தான் உங்களை விடுதலையாக்குறது. இந்த இடத்திலே சரீரத்தில் இப்படி ஒரு விடுதலை படுத்த சொன்னால் நீங்க 4 நாள் உலகத்துக்குள்ள போறீங்க. உலகத்துக்குள்ள போறதில்ல, இந்த உலகத்துல வாழ்றாங்க. அந்த நாட்கள் முழுவதும் அந்த பிரசன்னம் உங்களை அக்கினி ஜுவாலைகளாக வாழ வைக்கும். நீங்க பாவத்தை நோக்கி ஓட கூட விட முடியாது. அந்த பிரசன்னம் இருக்கும் பார்க்கிறவர்
அதான் ஆராதனை விட்டு விடாதுன்னு வேதம் சொல்லுது. இந்த ஆராதனையில வரும்போது நாங்க சார்ஜ் பண்ணப்படுகிறோம். நீங்க கார் ஓடுறீங்க, அப்படியே ஓடிக்கிட்டு இருக்க முடியாது. எங்கேயாவது நிப்பாட்டி என்ன செய்யணும்? சார்ஜ் பண்ண வேணும், பெட்ரோல் அடிக்கணும். அப்பதான் தொடர்ந்து ஓடும். அப்ப ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இந்த இடத்துல ஒரு மணித்தியாலம் அல்லது 3/4 மணித்தியாலம் தேவ பிரசன்னத்துல நிரம்புகிற அந்த அனுபவம் தான் அந்த சபை, அந்த குடும்பத்துல, தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிற நம்மை ஒரு பண்புள்ளவர்களாக இந்த உலகத்திலே காண்பிக்கிறது. கனி உள்ளவர்களாய் நம்மை காண்பிக்கிறது. அது நம்மை காண்பிக்கிறது மாத்திரமே, நாமும் கூட ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அது போதுமானதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அநேக கிருபைகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுல விசேஷமாக இன்றைக்கு அநேகராயிருந்த நம்மை ஒன்றாயிருக்கிறார். அது எப்படி ஆண்டவர் அந்த அநேகராயிருக்கிற நம்மை ஒன்றாக்கி இருக்கிறார்? அந்த ஆராதனையில வரும்போது அநேகராயிருக்கிற நம்மை ஒன்றாக்குறது மாத்திரம் அல்லாமல் நாமளும் என்ன செய்யப்படுகிறோம்? தேவனோடு ஒன்றாகிறோம். எடுத்துக்கொள்ள நாங்கள் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16, 17, 18. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். சோ தேவனுடைய வீட்டிலே நமக்கு அநேக நன்மைகள் இருக்கின்றன. அந்த அநேக நன்மைகளில தேவனுடைய வீட்டுக்குள்ளே நாங்கள் வரும்போது நமக்கு நடக்கிற ஒரு மேன்மையான ஒரு அதிசயம் என்னவென்று சொன்னால், தேவனோடு கூட நாங்கள் என்ன செய்யப்படுகிறோமா? ஐக்கியப்படுத்தப்படுகிறோம். தேவனோடு கூட நாங்கள் ஐக்கியப்படுத்தப்படுகிறோம். அதில் விசேஷமாய் தேவனோடு ஐக்கியப்படுத்துவது ஆராதனைகள், தேவனுடைய வார்த்தைகள், ஜெபங்கள் தேவனோடு கூட நம்மை ஐக்கியப்படுத்துகின்றது. அதிலும் மேன்மையாக தேவனோடு கூட நம்மை ஐக்கியப்படுத்துவது எதுவென்று சொல்லி நாங்கள் பார்க்கும்போது என்ன ஐக்கியப்படுத்துகிறது? தேவனுடைய பந்தி. தேவனுடைய பந்தி என்ன செய்கிறது? நம்மை தேவனோடு கூட ஐக்கியப்படுத்துகிறது. அதை புரிந்து கொள்வதற்காக பவுல் இப்படி சொல்லுகிறார். மாம்சத்தின்படியான இஸ்ரவேலரை பாருங்கள். இஸ்ரவேலருக்கு நியாயப்பிரமாணத்தின்படி அநேக பலிகள் செலுத்துவார்கள். செலுத்தி என்ன செய்வார்கள்? அந்த பலிகளை பலிபீடத்திலாக தேவனுடைய சமூகத்தில் புசிப்பார்கள். அப்படி புசிக்கும் போது அவர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள்? அவர்களோடு அதோடு ஐக்கியமாகி விடுகிறார்கள். அந்த பலிபீடத்தோடு ஐக்கியமாகி விடுகிறார்கள். சாதாரண கிறிஸ்துவை நினைவு கூறுதலாக ஏற்படுத்தப்பட்ட பலிகள் செலுத்தப்பட்டு அந்த பலிகளை புசிக்கும் போது பலிபீடத்தில் என்ன உண்டாகிறது? அவர்களுக்கு ஒரு ஐக்கியம் உண்டாகிறது. அதே போல பவுல் சொல்லுகிறார், இன்றைக்கு நாங்கள் பிற்கிற ஐக்கியம், நாங்கள் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவின் இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது. நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது. இந்த பிற்கிற காரியத்தை கொஞ்சம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுவே கிறிஸ்துவின் சரீரம் பிற்கப்படும் போது, கிறிஸ்துவின் சரீரம் நமக்கு பிற்கப்பட்டாயிற்று. இன்றைக்கு அதை நினைவு கூறுகிறோம். தேவ சமூகத்தில் கிறிஸ்துவின் சரீரம் நமக்காக பிற்கப்பட்டதை நினைவு கூறுகிறோம். அந்த பிற்கப்பட்ட அப்பத்தின் மூலமாக என்ன செய்யப்படுகிறோமா? நாங்கள் தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ளுகிறோம். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய வீட்டில் இருக்கிற நீங்கள் நானும் ஏன் தேவ சமூகத்திலே நாங்கள் அணிதினமும் வர வேண்டி இருக்குன்னு சொன்னால், ஒருவேளை இந்த உலகத்தில் ஒரு சில டஸ் அல்லது ஒரு சில ஒரு போராட்டங்கள் நம்மை தேவனை விட்டு தூரப்படுத்தி இருக்குமானால், தூரப்படுத்தும் என்று நான் சொல்லவில்லை. ஒவ்வொரு நாயும் தேவனுடைய பிரசன்னத்தோடு போகும்போது அந்த பிரசன்னம் உங்களை பாதுகாக்கிறது, உங்களை வழிநடத்துகிறது. இருப்பினும் ஒரு சில நேரங்களில் நாம் ஒரு சில தவறுகளுக்கு கடந்து போறோம் இல்லையா? ஒரு சில பலவீனங்களுக்குள்ளே கடந்து போகிறோம்.
அப்ப அந்த தவறுகள் பலவீனங்களுக்குள்ளே கடந்து போகும்போது என்ன உண்டாகுது? தேவனுக்கும் எனக்கும் இடையில் என்ன செய்யப்படுகிறது? அந்த ஐக்கியம் குறைந்து விடுகிறது. அதுதான் நீங்க ஒரு மாசம் நீங்க சேர்ச்சுக்கு வராவிட்டா பாருங்க, ஒரு மாசம் சேர்ச்சுக்கு வராவிட்டு பாருங்க, அப்புறம் நீங்க ஆவியில அனல் கொள்ள முடியாது. ஆவியில என்ன செய்ய முடியாது? அனலா இருக்க முடியாது. சோர்ந்து போயிடும், பயங்கள் வர ஆரம்பிச்சிடும், அநேக விதமான காரியங்களை குறித்து நம்பிக்கையற்றவர்களாய் மாறிடும், மாம்சத்தில் சிந்தித்து மாம்சத்தில் தீர்மானங்கள் எடுக்க ஆரம்பிக்கும். ஒரு பிரச்சனை வந்து விட்டால் அதை ஆவிக்கிற ரீதியில் அணுகுவதை பார்த்து மாம்ச ரீதியில் அணுகுவதை அதிகமாக நாம் முன்னிறுத்த ஆரம்பிப்போம். ஒரு சூழ்நிலைகளில நாங்கள் மாம்சத்தின்படி பேச ஆரம்பிச்சிருப்போம். அதுக்கு காரணம் கிறிஸ்துவுக்கு நமக்கு உள்ள ஐக்கியம் தூரமாகி விடுகிறது. அதுதான் அந்த நாட்கள் ஆதி திருச்சபையில் நேற்றைய நாள் கூட அதை குறித்து கொஞ்சம் பகிர்ந்து கொண்டோம். ஒவ்வொரு கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை நாளிலே, இன்றைய நாளிலே, இன்றைக்கு ஒரு விசேஷமான ஒரு நாள். உயிரோடு எழுந்தார் இயேசு கிறிஸ்து. வாரத்தின் முதல் நாள் உயிரோடு எழுந்தது மாத்திரமல்லாமல் 50வது நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யப்பட்டார்? அந்த பூமியில ஊற்றப்பட்டார். இப்ப ஞாயிற்றுக்கிழமை என்பது ஒரு விசேஷித்த ஒரு நாள். வாரத்தின் முதல் நாள் என்பது ஒரு விசேஷித்த, தேவன் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள். இன்னொன்று பரிசுத்த ஆவியானவர் அந்த பூமிக்கு இறங்கி வந்த நாள். அதுதான் அந்த ஆதி திருச்சபை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததையும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த நாளுமாகிய இந்த நாளிலே ஓய்வு நாள் என்று பார்ப்போம் என்றால் சப்பாத் சனிக்கிழமை. இந்த நாளை என்ன செய்தார்கள்? ஆராதனை நாளை. ஏன் கர்த்தர் இதை விசேஷித்த ஒரு நாளை மாற்றி இருக்கிறார்? இந்த நாளை ஓய்வு நாளாக ஆதி திருச்சபை கடைபிடித்தது. அந்த நாளை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாளை ஒரு மனுஷன் கனம் பண்ணினால்தான் மிச்ச 6 நாளும் என்ன செய்யப்பட முடியும்? அவன் ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்று வேதத்தில் பார்க்கும். பிரமாணத்தில் சொல்லப்பட்ட சத்தியங்கள் ஒன்று, நீ 6 நாளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டாம், 7வது நாள் நீ தேவனை கொடுக்க வேண்டும். அந்த 7வது நாள் கொடுக்கும் போது அந்த நாளுக்குரிய முதல் நாள், அந்த ஓய்வு நாளுக்குரிய முதல் நாள் அவனுக்கு கிடைக்கிற வருமானம் எப்படியா கிடைக்க வேண்டும்? ரெட்டத்தனியா கிடைக்க வேண்டும். நீ அடுத்த நாள் தேவனுடைய நாளை கனம் பண்ண நீ தீர்மானம் எடுக்கும் போது, அந்த நாளை கனம் பண்ணி அந்த நாள் ஆண்டவருக்குரியது என்று சொல்லி ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் என்ன செய்யறார்? அதுக்கு முதல் நாளே, அதுக்கு பின்பாகவும் இல்லை, அதுக்கு முதல் அந்த தீர்மானம் எடுத்த அந்த முதல் நாளை ஆண்டவர் என்ன செய்யறார்? பிரமாணத்தில் மோசே சொல்றார், மோசே நீ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லு, அந்த நாளை தீர்மானம் எடுக்கும் போது அதுக்கு முதல் நாள் உங்களை ரெட்டத்தனியான ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லு. உனக்கு மண்ணா கிடைக்குதுன்னு சொன்னா அன்றைக்கு சனிக்கிழமை ஓய்வு நாள் என்று சொன்னா வெள்ளிக்கிழமை அந்த மண்ணை ரெட்டத்தனியா கிடைக்கும். வெள்ளிக்கிழமை ஒரு ஆசீர்வாதம் வருதுன்னு சொன்னால் அந்த ஆசீர்வாதம் ரெட்டத்தனியா வரும். ஆகவேதான் தேவனுக்கு ஒரு நாளை கொடுக்கிற ஒரு மனுஷன் ரெட்டத்தனியாய் ஆசீர்வதிக்கப்படுவான். தேவனுக்கு ஒரு நாளை கொடுக்காத மனுஷன் இருக்கிறதே மோட்டை பைக்கில போறது போல இருப்பவன் வாழ்க்கையில். எவ்வளவுதான் கஷ்டப்பட்ட உழைச்சாலும், எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் என்னவா இருப்பது? அது ஓட்ட பைக்கில போறதா தான் இருக்கும். அது அவனுடைய வாழ்க்கையில பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவது கிடையாது. சோ ஆகவே வேகமா போவோம். கிறிஸ்துவினுடைய சரீரம் மறுபடியும் அந்த சரீரத்தை பிற்கப்படும் போது மறுபடியும் தேவனிடத்தில் நம்ம இணைக்கிறது. அந்த தேவனுடைய வீட்டில நாங்கள் கூடி வரும்போது, தேவ பிள்ளைகளாக நாங்கள் ஒருமித்து வரும்போது, தேவன் மறுபடியும் நம்மை தம்மோடு ஐக்கியப்படுத்துகிறார். இந்த கிருபையை நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். அந்த கிருபை நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே தேவ சமூகத்துல நாங்கள் கூடி வரும்போது மாம்சத்தின்படியான இஷ்டவேலரை பாருங்கள், பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோடு என்ன செய்கிறார்கள்? ஐக்கியமாக இருக்கிறார்கள். பவுல் நமக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறது என்னவென்று சொன்னால், நீங்கள் இந்த திருப்பதியில் அமரும்போது நீங்க கிறிஸ்துவோடு கூட என்ன செய்யப்படுகிறீர்கள்? ஐக்கியமாகி விடுகிறீர்கள். இந்த அப்பத்தை, இந்த திராட்சை ரசத்தை நீங்க பங்கெடுக்கும் போதே நீங்கள் என்னவாய் மாறி விடுகிறீர்கள்? கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாக மாறி விடுகிறீர்கள். இந்த கிருபையை தேவன் ஐக்கியப்பதியில வைத்திருக்கிறார். அதுதான் ஆதி திருச்சபைகள் வாரந்தோறும் என்ன செய்தார்கள்? அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் முக்கியமான வார்த்தை, அதெல்லாம் விட்டுறக்கூடாது. அதான் மிக அதுல இம்பார்ட்டன்ட் வார்த்தை. அதான் மகிழ்ச்சியோட அதை கொண்டாடுகிறது, மகிழ்ச்சியோட தான் அப்படின்னு அதை பங்கெடுப்போம்.
ஏன்னா நமக்கு தெரியுது கிறிஸ்துவண்டையில நம்ம ஐக்கியப்படுத்துறது இல்லையா, அதெல்லாம் நமக்கு மகிழ்ச்சி இருக்கும். ஆனா அதுக்கு அடுத்ததாக ஒரு வார்த்தையால போட்டு வைத்திருக்கிறார், கபடமில்லாத இருதயத்தோடு. நான் விசுவாசிக்கிறேன் நம்ம பிள்ளைகள் ஒருத்தருக்குள்ள அப்படிப்பட்ட சிந்தை கிடையாது, சுத்த இருதயம் உள்ளவர்கள். நேற்று நாடுமர் ஊழியக்காரனோட பேசும்போது ஊழியக்காரன் சொன்னார், பாஸ்டர் ரொம்ப வேதனை பாஸ்டர். ஏன் பாஸ்டர்? இந்த ஜனங்கள் திருந்தார்கள் பாஸ்டர், ஒரு நன்றி இல்லாத ஜனங்கள் பாஸ்டர். ஏன் பாஸ்டர் அப்படி சொல்றீங்க? தாங்களும் தங்க குடும்பம் தான் நிற்கீங்களே இல்லாமல் ஊழியக்காரனை பற்றி சிந்திக்காது. பாஸ்டர் மன்னிச்சு கொடுங்க, நம்ம பிள்ளைகள் அப்படி இல்லை பாஸ்டர். மெம்பர்ஸ் மீட்டிங் முடிச்சுட்டு போயிருக்கோம், முடிச்சுட்டு போயிருக்கும் போது அதை ஓன் பண்ணிட்டாரு. ஓன் பண்ணி இது பார்த்து சொன்னார், பாஸ்டர் நம்ம பிள்ளைகள் மிகவும் அன்பான பிள்ளைகள், மிகவும் தேவனை மாத்திரங்கள் ஊழியக்காரரை நேசிக்கிறவர்கள். ஊழியக்காரர் மாத்திரமல்ல, அவர்களும் ஒருவருக்கு ஒருவர் அன்புள்ளவர்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஜனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்க பாசம் உங்க நாட்டுல பரவாயில்லை, உங்க நாடு கொஞ்சம் வித்தியாசம். எந்த நாடா இருந்தாலும் ஆண்டவர் எல்லாருக்கும் கொண்டுதான் சத்தியோக்கா கொஞ்சம் பேசுவார். ஆகவே உங்களை குறிச்சு நான் எப்பவும் மற்றவர் மத்தியில பேசும்போது சாட்சி சொல்ற அளவுக்கு, மனநிறைவோடு சாட்சி சொல்ற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அதுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ஆமென் சொல்லுமா? சோ ஆகவே இந்த ஐக்கியம் கிறிஸ்துவோடு கூட நமக்கு தேவ சமூகத்தில் வரும்போது விசேஷமாக ஐக்கியப்பத்தின் மூலமாக தேவன் நமக்கு அதை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அது மாத்திரமல்லாமல் நீங்கள் ஐக்கியமாகும் போது, தேவனோடு ஐக்கியமாகும் போது என்ன உண்டாகுது உங்களுக்குள்ளே? தேவனோடு நீங்கள் ஐக்கியமாகும் போது உங்களுக்கு என்ன உண்டாகுது? சரி, ஒரு உங்களுடைய மைண்டுக்கு வரதை சொல்லுங்களேன். நீங்கள் தேவனோடு ஐக்கியமாகும் போது என்ன உண்டாகுது உங்களுக்கு? சரியா சொன்னீங்க. இவ்வளவு மெதுவா பயத்தோட சொல்றீங்க. தேவனோட ஐக்கியமாகும் போது நமக்கு என்ன உண்டாகுது? பலன் அடைகிறோம், நாங்கள் பலன் உள்ளவர்களாய் மாறுகிறோம். சரி, இனியத்தை அடுத்ததுக்கு வரலாம். இப்ப பலன் உள்ளவர்களாய் நீங்கள் மாறினால் அது பவுல் கண்டுபிடிக்க சொல்லுகிறார். உண்மையிலே இவர்கள் பலன் உள்ளவர்கள் தானா என்பதை பவுல் ஆராய்ந்து பார்க்கிறார். அதை ஆராய்ந்து பார்ப்பது எப்படி? வேத வசனம் தான் நமக்கு கண்ணாடி இல்லையா? நம்ம இப்பொழுது பைபிளுக்கு முன்பாக போய் நிற்கும் போது அது நம்மை சுட்டி காட்டும், படம் பிடித்து காட்டும், நீ யார் என்பதை படம் பிடித்து காட்டும். ஆகவே வேதம் நம்மை படம் பிடித்து காட்டுகிறது. நீ பலனுள்ளவன் என்று சொல்லிக் கொண்டால், நீ பலவானாய் இருக்கிறாய் என்பாயானால் நீ எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும்? பவுல் அதை சொல்லுகிறார். ரோமர் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ரோமர் 15. அன்றையும் நீ பலமுள்ளவனாய் இருப்பாயானால் உனக்கே நீ புரியும்படியாக நான் வாசிக்கிறேன். சரி, நீங்க வாசி. அன்றையும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவனும் பிறருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆதலால் தேவனுக்கு மகிமையுண்டாய் கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டவர்கள் நீங்கள் ஒருவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரே வாயினாலே மகிமைப்படுத்த வேண்டும் என்ற குறித்து இங்கே நான் சொன்னேன் இல்லையா? அப்படி நாங்கள் ஒரே வாயினாலே அவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆகவே பவுல் சொல்கிறார், நீ பலன் அடைய வேண்டும். ஏன் நீ பலன் அடைய வேண்டும் என்று சொன்னால், நீ பலன் அடைந்தால்தான் என்ன செய்ய முடியும்?
பலவீனர்களை தாங்க முடியும். கர்த்தர் உங்கள் மற்ற எல்லாரும் பார்க்கும் ஒருவேளை இன்னைக்கு நான் கர்த்தருக்குள்ளே பலன் உள்ளவனாய் இருக்கிறேன் என்று உங்களுக்கு ஒரு வேளை தோன்றுமானால் கர்த்தர் உங்களை பலப்படுத்தி இருக்கிறதுக்கு காரணம் அவர்கள் பலவீனர்களாய் இருக்கிறார், நான் பலனாய் இருக்கிறேன் என்று சொல்லி மேன்மை பாராட்டுவதற்கு இல்லை. ஆண்டவர் ஊழியத்தை வச்சிருக்கிறார். என்ன ஊழியம்? பலவீனர்களை தாங்க வேண்டும். இது ஆண்டவர் பாஸ்டருக்கு சப்போர்ட் பண்ணுகிற ஒரு வார்த்தை. இப்ப பாஸ்டரே எல்லாத்த பலவீனங்களை தாங்க முடியாது இல்லையா? தாங்குவார். இது பாஸ்டர் தான் தாங்கித்தான் ஆக வேண்டும். ஒருவேளை எல்லாத்தையும் தாங்க முடியாட்டாலும் ஆண்டவர் சபையில ஒரு சிலர் என்ன செய்கிறார்? பலப்படுத்துகிறார், கொஞ்சம் வேகமாய் பலப்படுத்துகிறார். எல்லாரையும் பலப்படுத்துகிறார், ஒரு சிலரை கொஞ்சம் வேகமாய் பலப்படுத்துகிறார். வேகமாய் பலப்பட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும்? பலவீனர்களை தாங்க வேண்டும். புரியுதா ஏன் தேவன் நம்மை சபையிலே பலப்படுத்துறார் என்று? ஏன் பலப்படுத்துறார் புரியுதா? நான் பலனுள்ளவனாய் இருக்கிறேன் என்று சொல்றதுக்கு அல்ல, நான் பலவீனர்களை தாங்குவதற்காக. அதுவே என்றைக்கு நீங்க மற்றவருடைய பலவீனங்களை தாங்க முயற்சிக்கிறீர்களோ அப்ப நீங்க புரிந்து கொள்ள முடியும் நான் பலனுள்ளவர்கள். அப்ப நீங்க புரிந்து கொள்ளலாம் நான் கிறிஸ்துவுக்குள்ள பலனுள்ளவனாய் இருக்கிறேன். ஏன்? மற்றவனை தாங்கும்படிக்கு நான் யோசிக்கிறேனே, எனக்கே பிரியமாய் நடவாமல், எனக்கே பிரயோஜனமாய் நடவாமல், என் குடும்பத்துக்கே நான் பிரயோஜனமாக, என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இராதபடிக்கு மற்றவனுக்காக, மற்றவனுடைய நன்மை கருதி, மற்றவருடைய பிரயோஜனத்துக்காக நான் பிரயாசப்படுகிறேனே, அவருடைய பலவீனத்தை நான் அற்பமா எண்ணாமல், அவருடைய பலவீனத்தை குறை கூறாமல், அந்த பலவீனத்தில அவனை எப்படியாவது சுந்தை உள்ளவர்கள் பச்சையில போட்டிருக்கிறத நான் வாசிக்கிறேன். பலவீனர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு பிரியமாய் நாங்கள் நடக்க, நமக்கே பிரியமாய் நாங்கள் வாழாமல் அவர்கள் அந்த பிரகாரமாய் நாங்கள் வாழ்வதற்கு தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறாராம்? போதனை செய்திருக்கிறார். ஆகவே ஏக சிந்தை உள்ளவர்களாய் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏழு அதிகாரத்தை சோட்டாக அதில் இருக்கிற அந்த அடிப்படையை நீங்க புரிந்து கொள்ளும்படியாக நான் வாசித்தேன். ஒரு வேதத்தை நீங்கள் தியானிக்கும் போது இந்த அடிப்படையில அந்த முக்கிய கருத்துக்களை அப்படியே ஓடிட்டு அதை அப்படியே வாசிச்சு பாருங்க. அந்த அதிகாரங்களுக்குள்ள இருக்கிற சத்தியத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே நாம் பலனடைவதற்கு அநேக ஏதுக்களை வைத்திருக்கிறார் ஆண்டவர். அப்படியான நம்ம பலனடைய வேண்டும் இல்லையா? அந்த பலனடைவதற்கு அநேக ஏதுக்களை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். ஏன் நாங்க பலனடைய வேண்டும்? அப்பதான் அநேகர் என்ன செய்ய முடியும்? பலனடைய முடியும். அநேக பலவீனர்கள் என்ன செய்யப்பட முடியும்? பலவான்களாய் மாற முடியும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு பலமுள்ளவர்களாய் நம்மை மாற்றுகிற அநேக காரணங்கள், உபவாச ஜெபம், தனிப்பட்ட ஜெபம், குழுக்களாய் கூடி ஜெபிக்கிற ஜெபம், வேத தியானங்கள், இப்படி பல நிலைகளில நாங்கள் பலனடைகிறோம். அதுல மிகவும் மேன்மையான ஒன்று தேவனுடைய பந்தி. நாங்கள் பலனடைவதற்கு மிகவும் நம்முடைய வாழ்க்கையில ஏதுவாய் இருப்பது தேவனுடைய பந்தி. தேவனுடைய பந்தி. ஆனால் அந்த பந்தி நம்மை பலப்படுத்துகிறது மாத்திரமல்லாமல் டேஞ்சர் கூட. நீங்க 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 34 ஒரு முறை வாசிப்பீங்களா? பக்கம் 238. நீங்கள் ஆய்க்கினைக்கு ஏதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசியாயிருந்தால் வீட்டிலே சாப்பிட கடவன், மற்ற காரியங்களை நான் வரும்போது திட்டம் பண்ணுவேன். ஆகவே நீங்கள் ஆக்கினைக்கு ஏதுவாக என்ன செய்வீங்க? திருப்பதியை குறித்து 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் இல்லையா? இந்த வசனம் உங்களுக்கு நல்லா தெரியும். தேவனுடைய போஜன பந்தி ராபோஜனத்தை குறித்து பேசப்படுகிறது. ஆகவே இந்த ராபோஜனம் என்னவா? ஆக்கினைக்கு ஏதுவாய் கூடி வராதபடிக்கு. இந்த நாட்களில் அநேக ஊழியர்கள் விசேஷமாய் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். ஒரு தேவனுடைய சபையில ஏதோ
நாங்கள் நடத்தி விட்டோம் என்றது முக்கியம் அல்ல. அந்த திருவிருந்தை நடத்தும் போது எப்படி சபையை நடத்தி திருவிருந்தை கொடுக்கிறோம் என்றது மிக முக்கியம். சபைக்குள்ளே கசப்புகளை பகைகளை வளர்த்து விட்டுட்டு அந்த கசப்புகள் பகவைகள் சண்டைகள் பிரிவினைகள் மாற்று வேதங்கள் அங்கே காணப்படும் போது அவர்கள் மத்தியில நாங்கள் பயமின்றி கர்த்தருடைய பந்தியை கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி நாங்கள் கொடுத்து நம்மையும் கடுத்து ஜனங்களை கண்டுக்கூடாது. இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் தவறு. அதுக்கு துணிகரம் பயப்படாமல் கர்த்தருடைய பந்தியை குறித்து கர்த்தருடைய சரீரத்தை குறித்து அவங்க நிதானித்து அறியாததுனாலே அதை குறித்து கரிசனை இல்லாமல் சபை எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும் அதை குறித்த கரிசனை இல்லாதபடிக்கு திருவிருந்தை நடத்தி கொண்டிருப்பார்கள். ஜனங்களுடைய சைக்கிளும் ஒரு சில தவறு இருக்கத்தான் செய்யுது. நான் பொதுவா பேசுறேன், உங்களுக்கு பேசல, பொதுவா நான் பேசுகிறேன். ஒரு ஊழியக்காரன் ஒரு பந்தியை நடத்துவதற்கு முன்பதாக ஆலோசனை சொல்லும் போது ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிக்க வேண்டும். ஆக இந்த சீர்திருத்தம் இல்லாமல் அங்கே ஐக்கிய பந்தியை நாங்கள் அனுசரிக்கும் போது என்ன உண்டாகிறது? ஆக்கினைக்கு ஏதுவான சூழல் அங்கு உருவாக்கி கொள்கிறது. ஆகவேதான் அதிகமாக நான் தேவ அன்பில் உங்களை நடத்துவதற்கு காரணம், ஐக்கியத்துக்குள்ளே நீங்கள் எப்பொழுது இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை புத்தி சொல்றதுக்கு காரணம், என்ற கர்த்தருடைய பந்தியை நாங்கள் நடத்துகிறோம். இந்த கர்த்தருடைய பந்தியை நாங்கள் அற்பமாய் நடத்திவிடக்கூடாது. ஆனால் கர்த்தருடைய கிருபையால் தேவன் உங்களை அப்படிப்பட்ட ஒரு கிருபையில தேவன் உங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார். அதுக்காக ஸ்தோத்திரம். ஆனா இந்த வெளிச்சம் இன்றைய உலகத்துல எல்லோருக்குள்ளும் வர வேண்டும். அன்னைக்கு திருச்சபைகளுக்குள்ள இந்த வெளிச்சம் வரணும். திருச்சபை மக்களுக்குள்ள இந்த வெளிச்சம் வரணும். நம்மை ஆசீர்வதித்துத்தான் அந்த அப்பத்தை என்ன செய்திருக்கிற ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆசீர்வதித்து அதை பிட்டு கொடுத்தார் என்று சொல்லப்படும். அப்ப அந்த கிறிஸ்துவின் சரீரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் போது அதுக்குள்ள தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. அதான் அந்த மேன்மை. அந்த சரீரம் அதை நாங்கள் பிற்கும் போது, அதை பங்கெடுக்கும் போது, இது எனக்காக பிற்கப்பட்டது, எனக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்பதை நினைவு கூறுகிறோம். அந்த சிலுவையில் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டதுதான் நமக்குள்ள ஒரு ஜீவனை கொண்டு வருகிறது, வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. அதை கொஞ்சம் புரிய வைக்கணும் உங்களுக்கு. நீங்க லூக்கா நிருபத்தை நீங்க எடுத்துக்கொள்வீங்களா? லூக்கா எழுதின நிருபத்தை நீங்க எடுத்துக்கொள்வீங்களா? முப்பது 30 வாசிங்க. 24ஆம் அதிகாரம் பக்கம் 123. அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். இந்த இடத்துல எம்மாவூர் வழியிலே இயேசு கிறிஸ்துவை சீசர்கள் சந்திக்கிறார்கள். இப்ப இயேசு கிறிஸ்துவோடு பேசிட்டு போறாங்க. பொழுது ஆயிட்டது. அவங்க சொல்றாங்க, ஆனா இயேசு கிறிஸ்து யாரும் என்ன செய்யவில்லை, அவர்கள் அறியவில்லை. காரணம், கண்கள் என்ன செய்யப்படவில்லை, திறக்கப்படவில்லை. இதுல ஆண்டவர் அந்த சரீரம் பிற்கப்படுவதனுடைய மேன்மையை மறுபடியும் வலியுறுத்துகிற ஒரு சத்தியம் இதுக்கு அடங்கியது. கவனிக்க, எவ்வளவு ஆண்டவர் அதை ஏற்கனவே அந்த பந்தியை ஏற்படுத்தி வைத்திருந்தாலும் மறுபடியும் அந்த பந்தியின் மேன்மையை இங்கே ஆண்டவர் வெளிப்படுத்துகிற ஒரு சத்தியம் இதுக்குள்ள மறைந்து இருக்கிறது. இப்பொழுது அவர் தங்களோட தங்கும்படி கூப்பிடுகிறார்கள். அவர்களோடு போய் ஆண்டவர் தங்குகிறார். மேல் வசனங்கள் தங்குகிறார். அப்புறம் 30ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அவர் என்ன செய்கிறார்? அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து கொடுத்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இயேசு என்ன செய்கிறார்? அப்பத்தை ஆசீர்வதித்து கொடுத்தார். அப்பொழுது என்ன நடந்தது? கண்கள் திறக்கப்பட்டது. இதுக்கு முன்பதாக நீங்க பாப்பீங்கன்னு சொன்னால் அவர்கள் சொல்லுகிறார்கள், அதாவது 32வது வசனத்துல, நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? இந்த சம்பவத்தை நினைவு கூறுகிறார்கள். நினைவு கூறும்போது
ஆண்டவர் அறிந்துட்டார். ஆண்டவர் அறிந்தோடு அவர் என்ன செஞ்சார்? அந்த இடத்திலிருந்து அவர் மறைந்து போயிட்டார். மறைந்து போனதுக்கு பின்பதாக சொல்கிறார்கள், அவர் நம்மோடு பேசிட்டு வரும்போது நம்முடைய இருதயம் என்ன செய்யவில்லையா? கொழுந்து விட்டு எரியவில்லையா? கொழுந்து விட்டு எரிந்ததுதான், ஆனாலும் கண்கள் திறக்கப்படவில்லை. இருதயத்தில் கொழுந்து விட்டு எரிந்தது, ஆனால் என்ன செய்யப்படவில்லை? கண்கள் திறக்கப்படவில்லை. இப்ப கொழுந்து விட்டு எரிகிற அந்த அனல் இப்ப ரிலீஸ் ஆக வேண்டும். ரிலீஸ் ஆவதற்கு முதலாவது என்ன செய்யப்பட வேண்டும்? கண்கள் திறக்கப்பட வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் கண்களை திறப்பதற்கு தன்னுடைய சரீரம் அடிக்கப்பட்டது என்பதை நினைவு கூற வைக்கிறார். என் சரீரம் அடிக்கப்படவில்லை என்றால், நான் சிலுவையில் அடிக்கப்படவில்லை என்றால் இன்னைக்கு குருடராத்தான் இருப்பீங்க. என் சரீரம் உங்களுக்காக அடிக்கப்படவில்லை என்றால் இன்னும் நாங்கள் என்ன செய்யப்பட்டோம்? எப்படிப்பட்டவர்களாக இருந்திருப்போம்? குருடர்களாக இருந்திருப்போம் இந்த பூமியில. ஆனா இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக பிற்கப்பட்டதுனால, அவருடைய சரீரம் சிலுவையில் பிற்கப்பட்டதுனாலதான் இன்றைக்கு எங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அதுதான் வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு பாட்டில் பார்த்தோம் இல்லையா? நீங்கள் என்ன தெரிந்து கொள்ளவில்லை, அவர் தான் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் தான் கண்களை திறக்க வைத்திருக்கிறார். அவர் தான் நமக்குள்ள விசுவாசத்தை ஊற்றி இருக்கிறார். அவர் தான் விசுவாசத்தை நமக்குள்ள தொடக்கி வைத்திருக்கிறார். அதனால இன்றைக்கு அவர் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? கண்டு கொண்டோம். அந்த வெளிப்பாட்டுக்காக கிறிஸ்து சிலுவையில் பிடிக்கப்பட்டார். ஒவ்வொரு முறை இந்த ஐக்கிய பந்தியில நீங்க அமரும்போது நீங்க ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட மனிதர்களாக, மனுஷிகளாக நீங்க கடந்து போகிறீங்க. ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய பந்தியில் அமரும் போது உங்களுடைய கண்கள் என்ன செய்யப்படுகிறது? திறக்கப்படுகிறது. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கக்கூடியதான ஆவிக்குரிய சத்தியங்களை அறியும்படியாக, ஜீவனுள்ள கிறிஸ்துவை வெளிப்படுத்திய சத்தியங்களுக்குள்ள இருக்கக்கூடியதான சத்தியங்களை புரிந்து கொள்ளக்கூடியதான கண்கள் என்ன செய்யப்படுது? நேற்று நான் பார்த்த நியாயப்பிரமாணத்துக்கு ஏராளம் முற்றிலும் அவரை குறித்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த வசனங்களை படிக்கும் போது நமக்கு ஒரு அக்கினியா இருக்கிறது. ஆனால் வெளிப்பாட்டை பெற்றுக் கொள்ள முடியவில்லை. கண்கள் திறக்கப்படவில்லை. கண்கள் திறக்கப்பட வேண்டும். கிறிஸ்து எங்களுக்காக அடிக்கப்பட்டதை நினைவு கூற வேண்டும். கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டார், கிறிஸ்துவின் இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது என்பதை நினைவு கூறும் போது உங்களுடைய கண்கள் திறக்கப்படும். திறக்கப்படும் போது உங்களுக்குள்ள கொழுந்து விட்டு விரிந்து கொண்டிருந்த வசனங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சம் உங்களுக்குள்ள தெரிய ஆரம்பிக்கும். வசனத்தை படிக்கும்போது வாஞ்சியா இருக்கிறது, ஆசையா இருக்கிறது, கண்ணீர் வருகிறது. ஆண்டவரே, எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு வாசம். அந்த வார்த்தையை படிக்கும் போது நீங்க உங்களுடைய இருதயங்களுக்குள்ள பிறர் உண்டாகுது. ஆனா அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற மறைபொருள்களை புரிந்து கொள்ள முடியல. இன்றைக்கு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில அநேக வெளிப்பாடுகள். இந்த நோக்கத்தோடு கூட இந்த ஐக்கிய பந்தியில அமரும் போது அநேக வெளிப்பாடுகள் அது மறுபடியும் பாருங்க, ஆவியானவர் வசனத்தில் எழுதுகிறார். மறுபடியும் சீசர்கள் மற்ற சீசர்களை விட்டாங்க. அது நடந்த அந்த நேரமே 30 வாசிக்கிறோம். அந்த நேரமே எழுந்து எருசலேமுக்கு திரும்பி போய், அந்த கண்கள் திறக்கப்பட்ட மாத்திரத்திலே அவர் எழுந்து எங்க போனார்களாம்? எருசலேமுக்கு போனார்கள். எருசலேம் என்றால் என்ன? தேவனுடைய ஆலயம். கொஞ்சம் பெரிய சத்தியம். நான் பேசுறேன்னு சொன்னா இந்த 33வது வசனத்தையே முழுவதும் பேச முடியும். தேவனுடைய சரீரம் பிடிக்கப்பட்ட போது கண்கள் திறக்கப்பட்டது. கண்கள் திறக்கப்பட்ட மாத்திரத்தில் புறப்பட்டு போற இடம் எருசலேம். மிகவும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு சத்தியம். சோ அதை குறித்து நான் பேசுறதே இல்லை. 35 வாசிக்கிறோம். அவர்கள் அங்க வந்து இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து நற்செய்தி பகிர்கிறார்கள். எருசலேமுக்கு போனவர்கள் நற்செய்தி சொல்லுகிறார்கள். என்ன செய்தி? வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். எப்ப அவர் அப்பத்தை பிட்கையில் அவரை அறிந்து கொண்ட விவரத்தை என்ன விவரித்து சொன்னார்கள். அறிந்து கொண்ட விதத்தை பச்சையில போட்டுக்கலாம். அப்பத்தை பிட்கையில் அவரை அறிந்து கொண்டோம். அப்பத்தை எப்ப அறிந்து கொண்டார்கள்? அப்பம் பிற்கப்பட்ட போது அவர்களை அறிந்து கொண்டோம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காய் அடிக்கப்பட்ட போதே இந்த உலகத்துக்குரிய வெளிப்பாடு கொடுக்கப்பட்டார். ஆகவேதான் சுவிசேஷத்தை ரெவலேஷன் என்று சொல்கிறோம், வெளிப்பாடு என்று சொல்கிறோம். சுவிசேஷம் வந்து அறிவு கிடையாது. சுவிசேஷத்தை யாரும் டீச் பண்ண முடியாது.
சுவிசேஷத்தை ஒருவருக்கு டீச் பண்ணி புரிய வைக்கலாம் யாரும் முயற்சிக்காதீங்க. அது ரெவலேஷன், வெளிப்பாடு. சுவிசேஷத்தை சொல்லும் போது அந்த வெளிப்பாடு அவர்களை வரணும், அந்த விசுவாசம் அவர்களை வரணும். அறிவினால இயேசுவை அறிந்து கொள்ளலாம். நம்ம விட இந்த உலகத்துல வேற யாரோ தான் இயேசுவை அறிந்திருக்க வேண்டும். ஏன்னா இன்னும் நம்ம விட ஞானிகள், நம்ம விட படிச்சவர்கள், நம்ம விட மகா இன்டெலிஜென்ட் பெர்சன் நிறைய பேர் இருக்கிற உலகத்துல. அவர்கள் தான் முதலாவது இயேசு அறிந்திருக்க வேண்டும். ஆனால் அறிவினால இயேசுவை யாரும் கண்டுகொள்ள முடியாது. ரெவலேஷனால, வெளிப்பாட்டினால இயேசுவை யாரும் கண்டுகொள்ள முடியும். ஆகிய சுவிசேஷம் என்றது அறிவு கிடையாது, டீச்சிங் கிடையாது. சுவிசேஷம் என்றது வெளிப்பாடு. சுவிசேஷம் அறிவிக்கிற நீங்கள் நான் மறந்திருக்க வேண்டும். அதனால சுவிசேஷம் சொல்லும் போது பயப்படாதீங்க. உங்களுக்கு இருதயத்தில் ஆண்டவர் தருகிற வார்த்தையை பேசுங்க. வெளிப்பாட்டை கொடுக்கிறது ஆவியானவர். பைத்தியமா இருந்தாலும் பரவாயில்ல, பைத்தியங்களுக்கு பெரிய ஞானவான்களை ரசிக்கிறதுக்கு அவர் போதுமான அந்த சுவிசேஷத்துக்கு அந்த வல்லமை இருக்கிறது. நீங்க பலவீனரா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய சொல்லப்படுகிற வார்த்தைக்கு பலன் இருக்கிறது. அதை எழுப்பதிலே கொண்டு வரும். ஆகவே அப்பத்தை பிற்கையில் அவரை அறிந்து கொண்டார்கள். அதுதான் தேவனுடைய சபையில நாங்கள் அப்பத்தை பிற்கிறோம். அந்த வெளிச்சம் அதை குறிச்சு நல்லா தெளிவிருக்கிறதுனால ஒவ்வொரு கிழமையும் செய்தால் என்னன்னு சொல்லி அநேகர் வாஞ்சிக்கிறார்கள். நல்ல விஷயம், சந்தோஷப்படுகிறேன். அந்த வசனத்தினால் எவ்வளவுக்கு நீங்கள் கட்டப்படுகிறீர்கள் என்பதை பார்க்கும்போது எனக்கு மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, இன்னும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆகவே இப்படியாக அநேக திட்டங்களை தேவன் என்ன செய்திருக்கிறார், தம்முடைய வீட்டிலே ஏற்படுத்தி இருக்கிறார். அநேக விதமான பொக்கிஷங்கள் அவருடைய வீட்டுக்குள்ளே உண்டு, வெளியிலே அல்ல, வீட்டுக்குள்ளே உண்டு. அதை கிண்ட கிண்ட அவர்கள் வீட்டிலே வந்து கொண்டே இருக்கிறார். பரலோகத்தின் மரபுகளை வெளிப்படுத்துவதுதான் இந்த வீட்டினுடைய வேலை. ஆகிய இந்த வீட்டில்தான் ஆண்டவர் குழந்தை ரசிக்கப்பட்டோன்னு யாரும் செய்யறாங்க, வீட்டில் வந்து நினைச்சிடறாங்க. அநேக ரகசியங்கள் இந்த வீட்டுக்குள்ள இருக்கப்பா. மோசே உண்மையுள்ளவனா இருந்தது போல இந்த வீட்டில் இனி உண்மையுள்ளவனா இரு. கர்த்தர் உனக்கு அநேக மரபுகளை வெளிப்படுத்துவார், அநேக காரியங்களை கற்றுக் கொடுப்பார். ஏனென்றால் இந்த கற்றுக் கொடுத்து ஆண்டவர் வெளியில கொண்டு போவார். வெளியில கொண்டு போகும்போது அங்கே நீ உண்மைக்கு சாட்சியா இருப்பார், உண்மைக்கு சாட்சியா இருப்பார். இப்படிப்பட்ட ஒரு மேன்மையை தேவன் தம்முடைய திருச்சபையில வைத்திருக்கிறார். அவள் பார்க்கிறா, இதை சபைக்கு சொல்ல வேண்டும். எப்ப நான் போறது, எப்ப இதெல்லாம் சொல்லுவது, இதுக்கெல்லாம் கால நேரம் சரியில்லாத தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை என்ன செய்யணும், அறியும்படி. தேவனுடைய வீட்டிலே நீ நடக்க வேண்டிய வகையை அறியும்படி என்ன செய்யப்பட வேண்டும். தேவனுடைய வீடு என்றது நாம் தான். நாங்கள் ஒருமனப்பட்டு கூடி வரும்போது தேவனுடைய வீடாய் இருக்கிறோம். இந்த கட்டிடம் அல்ல, நாங்கள் ஒருமனப்படுவதுதான் தேவனுடைய சபை. அதான் தேவனுடைய வீடு, தேவனுடைய திருச்சபை. அந்த ஐக்கியத்திலே தேவன் உங்களையும் என்னையும் இணைத்திருக்கிறார். ஆகவே தேவனுடைய வீட்டிலே நாங்கள் எப்படி வாழ வேண்டும், தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நமக்கு தேவன் போதித்திருக்கிறார், போதிக்கிறார், இன்னும் போதிப்பார். இன்னும் தேவனிடத்தை சமூகத்தில் கற்றுக்கொள்ளும். இதை அறிய அறிய தேவனுடைய ஆசீர்வதிக்கிறார். அதிலும் விசேஷமா இந்த ஐக்கிய பந்தியின் மூலமாக ஒரு பிளஸிங்கை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஐக்கிய பந்தியின் நோக்கமே அதுல பேர்லயே இருக்குது, நம்மை ஐக்கியப்படுத்துவது. தேவனோடு மாத்திரமல்லாமல் ஒருவரை ஒருவர் ஐக்கியப்படுத்துகிறது. ஆகவே தேவனுடைய திருச்சபையில் இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஒருவருக்கோ ஒருவர் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், அரசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சபையில யாராவது குறைவுள்ளவர்களாக இருக்கிறார்களா, பலவீனவர்களாக இருக்கிறார்களா, கஷ்டப்படுகிறார்களா, அடுத்த முறை பார்க்கும்போது அவர்களுக்கு அந்த நிலை இருக்கக்கூடாது. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், அவருடைய குறைகள் நிறைவாக்கப்பட்டிருக்க வேண்டும். அதற்காக நீங்கள் தனிப்பட்ட முறையில பாரத்தோடு கூட ஜெபித்து, ஆண்டவரே நம்ம சபையில ஒரு சகோதரன் பலவீனமா இருக்கிறார், ஆண்டவரே ஒரு சபையில ஒரு குடும்ப கஷ்டமா, நல்ல வேலையை கொடுங்க. வருகிற ராஜ்யத்துக்காக ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். என்னுடைய சகோதரர், என்னுடைய சகோதரி, ஆண்டவர் சகோதரி கஷ்டப்படுவது
பார்க்க கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதியும். இந்த எண்ணத்தோட நீங்க ஆசீர்வதிச்சு ஜெபிச்சு பாருங்க. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஹalleluya. எங்க தேவனுடைய சமூகத்திலே இரவு கூட ஆண்டவர் சமூகத்தில் அதிகமாய் பாரத்தோடி ஜெபம். ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தில், அதாவது ஆவிக்குரிய நிலையில ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இன்னும் அதில் வளர வேண்டும், பெருக வேண்டும். இன்மைக்காக கிறிஸ்து மீது நம்பிக்கையை வைக்கிற அந்த நிலைக்குள்ள நம்ம ஜனங்கள் போய்விடக்கூடாது. நம்முடைய ஜனங்கள் எப்பொழுதும் ஆண்டவர் நிறைவுக்குள்ள இருக்க வேண்டும். அந்த நிறைவுக்குள்ள நடத்துவதற்கு எனக்கு கிருபைதாரும் ஆண்டவரே. அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், பாரத்தோடு ஜெபிக்கிறேன். நீயும் ஆண்டவர் தேவனுடைய வீட்டில் அவர்கள் எப்படி நடந்து கொள்ள ஒரு வகையை கற்றுக் கொடும் ஆண்டவரே என்று தேவ சமூகத்தில் ஜெபித்த போதுதான் ஆண்டவர் இந்த செய்தியை நண்பர். நான் நேற்று இரவு படுக்கும் போது சத்தியாய் 3:45 மணி மக்களுக்குரிய செய்தியை கொடுக்கணும், ஜனங்களுக்கு ஆசீர்வதிக்கணும். அது பிறகு ஒரு 3 மணி நேரம் தூங்கிட்டு ஏமர்ஜென்சிக்கு வர வேண்டும். காலையில் எழுந்து தேவசனத்தில் ஜாப் பண்ணிட்டு அப்புறம் ஏமர்ஜென்சிக்கு வந்துட்டு இப்பொழுது உங்கள் மத்தியில் வந்து நிற்கிறேன். அதனால எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, இந்த வார்த்தை உங்களுடைய ஆசீர்வாதம், வசனம் உங்களை கட்டும். அவை தேவ சமூகத்தில் கர்த்தருடைய பந்திக்குள்ளே கடந்து செல்வதற்கு முன்பதாக இந்த கேட்ட வார்த்தைப்படி தேவனுக்கு முன்பாக நம்ம எடுத்துக் கொடுப்போம். மற்றவர்களை குறித்து கரிசனை நமக்கு இன்னுமாக வளர்த்துக் கொள்வோம். நீங்க பலவான்களாய் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்க மற்றவர்களுக்கே பார்க்கப்பட வேண்டும். சபையில் இருக்கிற நீங்க கூட ஒருத்தர் ஆராய்ந்து பார்க்கணும், யார் பலனுள்ளவர்கள், யார் பலவீனமானவர்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் ஒரே லெவல் இல்லை, எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட எல்லாம் ஒரே லெவல் இல்லை. ஒரு சிலருடைய வாழ்க்கையில் குறைகள் இருக்கும். அவைகளுக்காக நீங்க விசேஷமாய் ஒரு நேரம் அவர்களுக்காக ஒதுக்கி நம்முடைய விசேஷம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அதிகாலை 6 மணிக்கு நாங்கள் தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நம்ம சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக விசேஷமான ஜெபம் இருக்கிறோம். அதே நேரத்தில் தனிப்பட்ட விதத்திலும் ஒரு சிறிது ஒரு நிமிஷமாவது அல்லது ஒரு 5 நிமிஷமாவது ஒதுக்கி நம்ம சபையில் இருக்கிற நம்முடைய சகோதரர்களுக்காக, நம்முடைய சகோதரிகளுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிற ஜெபத்தை செய்யுங்க. அது ஏற்ற ஒரு உகந்த ஒரு ஜெபம். உங்களோடு கூட அவர்கள் தேவராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள தேவன் நம்மை தெரிந்திருக்கிறார். எனக்காக ஜெபம் பண்ணிட்டு என்னிடத்துல கூட ஒரு பலவீனம் இருக்குன்னு உணர்றீங்களா? எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நாங்களோட பரலோகத்திலிருந்து இறங்கி வர வேண்டும். ஒருத்தர் கவனித்து ஒருத்தர் பேர், ஆனால் அந்த என்னன்னு சொல்றது, அந்த கரிசனை, பட்சபாதம் இல்லாத அந்த கரிசனை நமக்குள்ளே அப்பொழுதுதான் நீங்க பலப்பட்டவர்கள் அர்த்தம். அது இல்லையா? தேவ சமூகத்தில் ஜெபம், ஆண்டவரே என்னை பலப்படுத்தும் சொல்லி, ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க, எனக்கு அந்த பலன் இல்லையா ஆண்டவரே, அதனால அப்படி இருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன், இன்னும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யணும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் கர்த்தர் சமூகத்தில் நம்ம கண்டிப்பாக சம்பாதித்து உங்களுடைய திருச்சபைக்காக நாங்கள் போய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த திருச்சபையிலே உங்களாய் இணைத்து இந்த திருச்சபையிலே நாங்கள் இருக்க வேண்டிய, வாழ வேண்டிய ஆண்டவரை விதத்தை, முறையை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து இந்த திருச்சபையானது உங்களுடைய சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறபடியினால் ஆண்டவரே இந்த உலகத்திற்கு ஆண்டவரே நம்முடைய யதார்த்தத்தை, உண்மையை பிரதிபலிக்கிற ஒரு பாத்திரங்களாக
நீர் எங்களை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வார்த்தையை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அதுக்கேற்ற நிலையில் உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். உம்முடைய கிருபைக்குள்ளாக நான் ஒப்புக் கொடுக்கிறேன் கர்த்தாவே. விசேஷமாக இன்றைய நாள் நம்முடைய ஐக்கிய பந்தியிலே நாங்கள் அமர போகிறோம் ஆண்டவரே. அதில் அமர்வதற்கு முன்பதாக எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆராய்ந்து பார்க்கிறோம் ஆண்டவரே. தேக சிந்தையுள்ளவர்களாக ஒருமனப்பட்டவர்களாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே.